வாமா வா 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 வா. எங்க போயிருந்த? வழக்கமா போற ஸ்பெஷல் கிளாஸ் தான்ப்பா. பரவாயில்ல, நான் 1ஆம் கிளாஸோட நின்னுட்டேன். நீயாவது ஸ்பெஷல் கிளாஸ் வரலும் போற. அதான் அப்பவே சொன்னானே. யாரவன்? நான் தான். கொஞ்சம் அடக்கமா சொல்லிட்டேன். அடச்சே வாய மூடையா, விவசாய கட்டவனா இருக்கிறேன். செருப்பாலேயே அடிப்பான். யாரவன்? நான் தான். ராமலிங்கம், ஏண்டா லேட்டு? என்ன ஒரு மாதிரியா இருக்க? எதையா பார்த்து பயந்துட்டியா? நான் சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு நான் கடவுளை சந்திச்சேன், அதான் லேட்டு. அது சரிப்பா, தினமும் டகன் கணக்கில கடவுளை சந்திக்கிறியா? இன்னைக்கு என்ன எக்ஸ்ட்ரா லேட்டு? நீலகண்டம், நான் விக்கிரகத்தை சொல்லல. நம்ம எல்லாரையும் படைச்ச ஆண்டவன் இன்னைக்கு மனுஷ ரூபத்துல என்கிட்ட வந்து நேர்ல பேசினாரியா? அவர் பேசுறது எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொன்னாரியா? குறிப்பா என் பேரை சொல்லி சொல்ல சொன்னாராக்கும். ஜெனரலா எல்லா மகாபாவிங்க கிட்ட சொல்ல சொன்னாரு. அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். யோ, கிண்டல் பண்ணாதீங்க. பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் கடவுளை மீட் பண்ணேன். இது நிஜம், நாங்க நம்பணும். ராமலிங்கம், சாயந்தரம் வீட்டுக்கு போற வழியில ஆல்லாப்பட்டு முனையில ஒரு ஆள் வேப்பில அடிப்பன். அவனை பார்த்துங்கோ. பாவம், எதையோ பார்த்து பயந்து போயிருக்கான். புது மேனேஜர் ஏற்கனவே எல்லா வியாதியும் உடம்புல வச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரமா உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்க. உன்னை பார்த்ததும் வியாதியில உச்ச கட்டத்துக்கு வந்துடும். இவன் போற போக்க பார்த்தா இவன் தான் ராமலிங்கங்கிறது என்ன நிச்சயம்? என்னது, இப்பவே வரீங்களா? யூ ஆர் வெல்கம். நம்ம காரை எடுத்துட்டு வந்துருங்க. ஐ மீன் உங்க காரை எடுத்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ. ஓகே சார், மே கம் இன்? வாங்க வாங்க புண்ணாக்கு சார், வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, இப்பதான் போன வச்ச உடனே வந்து நிக்கிறீங்க. ஐயோ, நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. எனக்கு கால் வலிக்குது, உட்காருங்க. சார், நான் வந்து யாருன்னு? ஐயோ, நீங்க யாருன்னு சொல்லித்தான் தெரியணுமா? நம்ம பேங்க்ல வருஷம் லட்ச டெபாசிட் பண்றீங்க. உங்கள மாதிரி கிளையண்ட் தெரியாதா? இல்ல சார், நீங்க சாப்பிடுறீங்க பாய் ரோஸ் மில்க். சார், அதெல்லாம் வேணாம் சார். இருக்கட்டும், அது ஒரு மூலையில கிடக்கட்டும். சார், உங்க டாக்டரை நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறேன். ஆனா அதுல பாருங்க, எனக்கு ஸ்வீட் ஒத்துக்காது. ஏன்னா சக்கரை வியாதி. சார், நீங்க ஏன் சார் நீங்க பயப்படாதீங்க. இது ஒண்ணும் தொத்து வியாதி இல்ல. இல்ல, எனக்கு தான். உங்களுக்குமா? கவலைப்படாதீங்க. கைவசம் அருமையான ஆயுர்வேத மூலிகை இருக்கு. குன்ம குட்டாரம். 2 வேளை அடிச்சீங்கன்னா பறந்துரும். அதுல பாருங்க, உங்கள மாதிரி ஒரு வெரி குட் கஸ்டமரை என்ன மாதிரி ஒரு வெரி குட் மேனேஜர் விட்டுருவேனா? சார், இப்ப கொஞ்சம் விடுறீங்களா? எதுக்கு? மூச்சு விட முடியல, அவ்வளவுதானே. அதுக்கும் மாத்திரை இருக்கு. சார், ரொம்ப தமாஷான பேர் வழி சார். நீங்க உங்கள மாதிரி ஒரு மேனேஜரை பார்த்ததே இல்ல. ஆனா ஒண்ணு, எனக்கு பொண்ணு கிடையாது, பையன் தான். என்ன விளையாடுறீங்களா? ஓஹோ, இப்படி இருக்கலாம். ஒருவேளை உங்க பொண்ணையே பையனா வளர்க்குறீங்களோ என்னவோ. நான் கூட பார்த்தேன். ஒரு நாள் அரண்டி ஜார் போட்டுக்கிட்டு மோகன் பையலோட ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருந்தா. சும்மா சொல்லப்படாது. வெரி குட் பேர், வெரி குட் பேர். நீங்க அதை முடிச்சு வச்சிடலாம். மன்னிக்கணும், ஐ அம் நாட் புண்ணாக்கு. பின்ன நானா புண்ணாக்கு? அதை பத்தி எனக்கு தெரியாது சார். சார், நான் ராமலிங்கம், இந்த பேங்க்ல சீனியர் கிளார்க், சீனியர் ஸ்டாஃப். எந்திரியா? இதே அப்போ என்கிட்ட சொல்ல. எங்க சார் சொல்ல விட்டீங்க? அதான் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டீங்களே. அட பாவி, 1/2 மணி நேரமா கத்தி என் பாடியை வீக் ஆகிட்டே. இப்ப இதுக்கு நான் என்ன மருந்து சாப்பிடுவேன்? குன்ம குட்டாரம். பாய், ரோஸ் மில்க் வேண்டாம், ஆஸ் மில்க் வேண்டாம். எனக்கு மட்டும் ஒரு கப் காஃபி, வித்தவுட் மில்க், வித்தவுட் சுகர், வித்தவுட் டிகாக்ஷன். வெறும் கப்ப கொண்டாப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரே நீ? இந்த ஆளு சீனியர் அசிஸ்டன்ட், நீ ஜூனியர் அசிஸ்டன்டா? என்ன மேனேஜர் ரூம் நினைச்சீங்களா? மூர் மார்க்கெட் நினைச்சீங்களா? நான் தான். இந்த பூக்காரங்களுக்கு இந்த பேங்க்ல லோன் கொடுக்கறது இல்ல, வேற பேங்க் பாரு. போயா சார். இவர் தான் சார் ஒரிஜினல். பேசாதே. உங்க புது மேனேஜருக்கு ரத்த கொதிப்பா? ஏன் இப்படி ஆடுறாரு? ரத்த கொதிப்பா? சார், இந்த மாதிரி யாருக்கு ரத்த கொதிப்பா? சார், ஒரு பாட்டு சார், அப்படியே உயிர் போட போது சார். போயிட்டீங்களா? என்ன வேணும்? குன்ன குட்டாரமா? கொண்டி தோப்பு கோமன சுவாமி கஷாயம். ஐயோ, கோமன சுவாமி இப்ப வேட்டி கட்ட ஆரம்பிச்சாரு. நான் எங்க போய் தேடுவேன்? சார், அந்த மருந்து எப்படி சார் இருக்கும்? செவப்பா, சின்னதா, பாட்டில். இதேதான். வாய தொடங்க சார். சார், பிடிங்க சார். தொண்டை வெளியே போதா? எப்படி? ஓகே. பிடிக்கிற ஊத்தப்பா, ஊத்து. என்ன கொடுத்த? படக்குன்னு கேக்குது. ரெட்டிங்க்கு. ரெட்டிங்கா கொடுத்த? என்னங்க இது ஆச்சரியமா இருக்குது. 10 வருஷமா கொண்டி தோப்ப வண்டி வண்டியா முழுங்கிட்டு இருக்கேன், கேட்கல. ஆஃப்டர் ஆல் இந்த ரெட்டிங்க சாப்பிட்டதுல சரியா போச்சு. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இதுல ஒரு நன்மை இருக்குது. எப்படின்னா,
நீங்க எதையாவது கையெழுத்து போடணும்னா நாக்காலேயே போடுங்க, அது நல்லது. ஆஹா ஆஹா, இப்படி அருமையான ஒரு ஐடியா கொடுக்கறீங்களே, நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் தான் சார், புண்ணாக்கு புண்ணிய கோடி. மிஸ்டர் பருத்திக்குட்டை நீங்க தான். மிஸ்டர் பருத்திக்குட்டை, மிஸ்டர் புண்ணாக்கு, மிஸ்டர் மிஸ்டர் எள்ளுக்குள்ள. என்ன சார்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ஞாபக மருதி வியாதி உண்டு, அதுக்கும் காட்டாங்குளத்தூர் கபாலசூர்ணம் வச்சிருக்கிறேன். ஆனா அதை சாப்பிட அடிக்கடி மறந்துடுவேன். இப்படி கட்டாமுட்டான்னு பேசுறீங்கன்னா பல்லு வலிக்குமே, அதுக்கு என்ன போட்டுக்கிறீங்க? அதுக்கு ஒரு கை மருந்து இருக்கு. இங்க நீங்க தப்பா மேனேஜரா வந்துட்டீங்க சார். ஏய், நீ இன்னும் இங்க இருக்கிற? சார் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதே மறந்துட்டேன். நீங்க வழக்கமா வீட்டுக்கு எதுல போவீங்க? இன்னை வரைக்கும் சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன். இனிமே நீங்க சைக்கிள்ல போக மாட்டீங்க சார். ஏ, கூடிய சீக்கிரம் கார் வாங்கிடுவேங்கறியா? இல்ல, இன்னைக்கு சாயந்தரமே நீங்க போகும்போது உங்களுக்கு சைக்கிள்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. துக்குரே துக்குரே, கர்நாக்கு கர்நாக்கு, சனியனே. சார் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. இத நான் சொல்ல சார். இல்ல சார், நீங்க சைக்கிள்ல போகும்போது பத்திரமா போங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இருமல் வந்துடுச்சு. இந்த பண்டாரவாட பஸ்மத்தை எங்க வச்சேன்? இந்த பயலுங்க இருக்கிறானுங்களே, பொல்லாதவனுங்க. எதையாவது ஏடாகுடமா சொல்லி வைப்பாங்க, பழிச்சிரும். இந்த வகையில நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. என்னங்க நீங்க வேற கலப்புறீங்க பீதிய. நீங்க தான் அருமையான ஐடியா எல்லாம் கொடுப்பீங்களே, ஒன்னு எடுத்து விடுங்களேன். நீங்க குறுக்கறத கொஞ்சம் குறைச்சுங்க. நீங்க எந்த வாகனத்துல போறீங்க? மிதிவண்டி சைக்கிள். மிதிவண்டி சைக்கிளா? அப்படி ஒண்ணு இருக்குதா? அதுலதான் போறீங்களா? இன்னைக்கு நடந்து போங்க. மிதியடி எங்க வைங்க, சைக்கிள தோல்ல வச்சுக்கிட்டு நடந்து போங்க. ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். அருமையான ஐடியா, அவார்ட் வின்னிங் ஐடியா. ஆமாண்டா கண்ணா, நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் கடவுள் தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இரண்டையும் அளிப்பவர் கடவுள். அம்மா, ஆமாண்டா, அதையும் கடவுள் தான் கொடுக்கறாரு. இருக்க இடம், சுவாசிக்க காற்று, இவற்றை கொடுப்பவர் கடவுள். அம்மா, எல்லாத்தையுமே கடவுள் தான் கொடுக்கறாரு. போதுமா? என் கழுத்தா இருக்காத. சாப்பாடு, இடம், ட்ரெஸ் எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்துட்டாருன்னா அப்ப இந்த அப்பா எதுக்கு? படவா ராஸ்கல் உன்ன. அம்மா சபலம், அந்த கரண்ட் அக்கௌண்ட் லெட்ஜர் எடுத்துன்னு வாமா. இதோ வஸ்தானு சார். ఊరిక ஊருகா கேட்கலாமா, அவர் கூப்பிடுறாரு. సబలం సబలం పిలవద్దు. మన ఊరి పేరు సబలం, నా పేరు విమలం. ఇది రెండు జాయిన్ చేసి సబలం విమలం கூப்பிடுடா. டாவா, என்ன அப்படி சொல்லப்படாதுமா, அப்படி சொல்லப்படாது. இவாள வேணா வாடா போடா, சனியன் முனியன், மண்டு முண்டம் தண்டம் அப்படின்னு கூப்பிடலாம். நான் வயசுல பெரியவனோ என்ன அப்படி சொல்லப்படாது, சொல்லப்படாது. சரிடி. டியா டாவே தேவல. இது பேசுறதே தாங்கல, இதுல பூச்சிக்கிடி. சே, குச்சிப்பட்டி டான்ஸ் வேற, பூமி தாங்குமோ? இவ வழிக்கு விழுந்துட்டா. ஓ அப்படியா? அது இல்ல, இவ டான்ஸ் ஆடும் போது வழிக்கு விழுந்து கால் சுளுக்கிடுச்சு. அப்புறம் ஒரு குச்சிய புடிச்சுக்கிட்டே டான்ஸ மேனேஜ் பண்ணி விட்டான். அதுல இருந்து இவளுக்கு குச்சிப்புடி சபலம்பலன்னே பேரு. இவா ஊர்ல என்டி ராமாராவ், நாகேஸ்வரான்னு கோடிக்கணக்கான ராவுகள் இருக்கா. அவெல்லாம் விட்டுட்டு கமலஹாசன் கமலஹாசன் பேயா அலையிறது. நீ வேணா சாருவாசனம் ட்ரை பண்ண. நாகோத்ரா, அத விடு. நம்ம பேங்க் சில்வர் ஜூபிலிக்கு கமலஹாசன் தான் வரணும்னு இவ ரெட்ட கால்ல நிக்கிறா. ஒரு கால் தான் சுளுக்கிட்டு விட்டேன். ஒரு காலு ஒரு குச்சிப்பிடி. முருகா, மாட்டுக்கு தானடா போய. அடுத்த மாடு என்னது? மாட்டுக்கு சேவ் பண்ணி விட்டுருக்கு. என்னது? மாட்டுக்கு முகம் சின்னதா இருக்குது, ரொம்ப காணும். ஏன் நீ மாட்டுக்கு உள்ள வர்ற? நான் சொன்ன மாதிரி நீங்க ஒழுங்கா தானம் பண்ணீங்களான்னு பாத்துட்டு போக வந்தேன். நல்ல வேளை குடும்பத்தோட வராம போனீங்க. வந்தது வந்த இந்தா, பாயில போடவா கையில கொடுக்கவா? என்னங்க இது? எனக்கு எதுக்கு? சாப்பிடு, நல்லா தேங்காயை திருவி போட்டு சாப்பிடு. பா பா, நல்லா பா. குட் மார்னிங். என்னது என்னது? குட் மார்னிங் சொன்னேன். ரொம்ப முக்கியம், உட்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாட் இஸ் குட் அபௌட் தி மார்னிங்? ஏயா, நீங்க எல்லாம் இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் தானே? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்படி ஆபீஸ் வேலையை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, பத்தஞ்சிட்டு எரியுது. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் யார் கவனிப்பாங்க?
Come out! Clear out! Come out! ஏமா சபலம் கூப்பிட்ட உடனே பஜங்கன்னு வந்து நில்ல. ஏன் கத்து முடியா பண்ற? நீ என்ன பண்ணிருக்க? கோங்கரா சட்னி సార్. ஏற்கனவே எரியுது. ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிருக்கிற? కమలహాసన్ కాంటాక్ట్ చేశాను. இவ்வளவு நெருக்கமாவா? లేదు ఫోన్లో చెప్పారు. போன்லயேவா? சரி விடு. போன்ல பேசினது கமலஹாசன் தாங்கிறது என்ன நிச்சயம்? மோகனை கூப்பிடவா? சும்மா இருப்பா. ஏன்பா தடவர? இலும்பினாலே நல்ல வேளை பாப்பா இருமல. ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? நான் பிளானிங் அண்ட் டெக்கரேஷன். நீ ரிசப்ஷன். ரிசப்ஷனா? ஆடு தழை திங்கிற மாதிரி வெத்தலையை துணுட்டு வர்றவங்க மூஞ்சியில துப்பிடாத. ஆமா. பப்ளிக் கன்வீனியன்ஸ் சார். பப்ளிக் கன்வீனியன்ஸுக்கு நீ இன்சார்ஜா? ஏதோ ஓரளவு சுத்தமா வச்சுக்க. கண்ணா நீ என்னப்பா? நான் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். பாவம் சாயந்தரம் நீங்க அடிபட்டு போகும்போது என்ன நிலைமையில இருப்பீங்களோ, ஃபங்க்ஷன் முடியற வரைக்குமாவது நீங்க இருக்க வேண்டாமா? அப்பா ஜாலி, நாளைக்கு எல்லாருக்கும் லீவு. முடியலையானோ விட்டுருங்கோ. கண்ணா என்ன கைத்தாங்கள யாராவது கேபின்ல கொண்டு போய் படுக்க வைங்கடா. நான் வரேன் சார். நீதான் வருவியா? சபலம் போமா. ஆமா. பாத்து நீயே நசிக்க என்ன பொண்ணு கூடாத. கூடிய சீக்கிரம் ஆபீசர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே ஆனாலும்